தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நேற்று நாம் பார்த்தோம், என்னை தந்தேன் உமக்காய் தந்தேன் எல்லாம் சொன்னோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கொடுக்குறீங்கன்னா ஆண்டவர் ஒரு விஷயம் திருப்பி கொடுக்குறார். அப்போ இதற்கு புனித அகஸ்டின் சொல்கிற அழகான ஒரு வார்த்தை இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ் அப்படின்வார். ஆண்டவர் நமக்கு என்ன தந்தார்? ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தை முழுவதுமாக நமக்கு உருவாக்கி தந்தார். அந்த பிரபஞ்சத்திலே ஒரு இடம்தான் நிலம். அந்த நிலத்தில் மனுஷன் என்ன பண்ணுறான்? மனிதன் அதை உழுது அதிலிருந்து செடிகள், செடிகளிலிருந்து அதனுடைய தானியம். அப்போது அந்த வீட் அப்படின்றது மனித உழைப்பால் வருது. இனி அந்த வீட்டை மனிதன் உழைத்து அதனுடைய கோதுமை மட்டும் எடுக்கலைங்க, அறிவு திறனால், அவனுடைய திறமையால் அந்த கோதுமை என்னவா மாற்றுகிறான்? அதை அப்பமாக மாற்றுகிறான். அதே போல் நிலத்திலிருந்து உழுது செடி, கொடி, அதிலிருந்து திராட்சை. அப்போ அதிலிருந்து உருவாக்கி எடுக்கிறான் மனுஷன். ஆண்டவர் தந்ததிலிருந்து உருவாக்கி எடுக்கிறான். உருவாக்கி எடுத்துட்டு என்ன பண்ணுறான்? அறிவு திறனால், திறமையால் அந்த திராட்சையிலிருந்து திராட்சை ரசத்தை உருவாக்குகிறான். ஸோ பிரெட் அண்ட் வைன் எத்தனை கரங்களின் வழியாக, எத்தனை அறிவு திறன்களின் வழியாக, எத்தனை உழைப்பின் வழியாக, எத்தனை மனிதர்களின் வழியாக இது மாற்றப்படுகிறது. அதனால தான் நான் இதனுடைய தொடக்கத்திலே நான் சொன்னேன், நம்ம இந்த அப்பமும் ரசமும் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய 16ஆம் ஆசீர்வாத சொன்னார், நாம் உலகம் அனைத்தையுமே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் கொடுக்குறோம், பிரபஞ்சம் அனைத்தையுமே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் கொடுக்குறோம், மனிதனுடைய எல்லா விருப்பு வெறுப்புகளை கொடுக்குறோம், அவனுடைய எல்லா கண்ணீர் வேதனையை கொடுக்குறோம், ஆல் த பெயின் அண்ட் சஃபரிங் கொடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்பொழுது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட் என்ன கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது கொடுக்குறா மனுஷன். அப்போ இத்தனை பேருடைய அனுபவங்கள், இத்தனை பேருடைய அறிவுகள், இத்தனை பேருடைய வேதனைகள், இத்தனை பேருடைய உழைப்பு, இத்தனை மனிதர்கள், அத்தனை பேரும் இங்கே வராங்க. அது ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஒப்பு கொடுத்த அந்த அந்த அது கோதுமை, அப்பம், அப்பம் ஆண்டவருடைய சரீரமாக மாறுகிறது. அப்போ இதில் மனித உழைப்பு இருக்கு. சாதாரணமாக ஃபாதர் சைலண்டாக ஜெபிக்கிற ஜெபம் தான் இது. ஏன்னா காணிக்கை பாடல் பாடும் பொழுது அங்கே ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ் நடக்கும் பலிப்பீடத்தில். அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிஃப்ட் நடக்கும் பொழுது அப்பம் ஃபாதருடைய கையில் கொடுக்கப்படுகிறது. ஒரு டீக்கன் இருந்தால் இல்லை வேற ஒரு ஃபாதர் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணி மெயின் செலிப்ரண்ட் கையில், யார் திருப்பலி வைக்கிறாங்களோ அந்த ஃபாதருடைய கையில் கொடுப்பாங்க. அப்படி யாரும் இல்லைன்னா ஃபாதரை ப்ரிப்பேர் பண்ணி அதை கையில் எடுப்பார். கொஞ்சம் பலிப்பீடத்துலேருந்து உயர்த்துவார். உயர்த்தி இந்த ஜெபத்தை சொல்வார். அந்த ஜெபத்தை இன்னைக்கு உங்களுக்காக நான் சத்தமாக சொல்கிறேன். ரொம்ப அழகான ஜெபம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, எப்படி? அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். பாருங்களேன், இதனுடைய தொடக்கம் எப்பவுமே ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் பிரபஞ்சத்தை உருவாக்கினார், நிலத்தை உருவாக்கினார், மனிதனை உருவாக்கினார், மனுஷனுக்கு உழைப்புக்காகவும் திறமையும் தந்தார், ஊர்ஜத்தையும் தந்தார். ஏனெனில் நாங்கள் இந்த அப்பத்தை உமது வல்லன்மையிலிருந்து பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். அப்போ அதனுடைய மாற்றம் பாருங்களேன். கடவுள் நிலத்தை படைத்தார், நிலத்தில் மனிதனை உழைக்க அனுமதித்தார், அதற்கான ஊர்ஜத்தை தந்தார், அறிவு திறனை தந்தார். உழைத்தவன் கோதுமை மணியை உருவாக்கினான், அதை அப்பமாக உருவாக்கினான். இப்போ ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன். இனி ஆண்டவர் அதை எனக்கு எதுவாக மாற்றி தர வேண்டும்? வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றி தருவார். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ். நான் ஒரு விஷயம் ஆண்டவர் கொடுத்தா மேன்மையாக மாற்றி தருவார் ஆண்டவர். சாதாரண காணிக்கை பாடல் பாடுவதனால இந்த ஜெபம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இதாங்க ஃபாதர் இப்படி மேலே அதை தூக்கி தான் சொல்லுவார். அதற்கு பிறகு அந்த திருத்துகளின் மேல் நம்ம நேற்று சொன்னோம், முந்தா நேற்று சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? திருமேனி துகள், அந்த கார்பரல் மேலே வைப்பார், திருமேனி துகள் மேலே வைப்பார். வச்ச பிறகு அதை தொடக்கூடாது, அதை அசைக்கக்கூடாது, அந்த இடத்திலே தான் வைக்கணும். அது பிறகு அது மாற்றக்கூடாது. திருமேனி துகிலில் வச்சுருவார், கார்பரலில் வச்சுருவார். அது நமக்கு என்னவாக மாறும்? இயேசுனுடைய வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். சப்போஸ் காணிக்கை பாடல் பாடலை அப்படின்னா இந்த ஜெபத்தை ஃபாதர் சத்தமாகவே சொல்லலாம். என்னுடைய ரூப்ரிக்ஸ் நான் வாசிக்கிறேன். அருள் பணியாளர் அப்பத்துடன் திருத்தட்டை திருமேனி துகில் மேல் வைக்கின்றார். காணிக்கை பாடல் இடம் பெறாவிடில் அருள் பணியாளர் மேலே காணப்படும் வார்த்தைகளை, அதாவது நான் இப்போ சொன்ன வார்த்தைகளை தெளிவான குரலில் சொல்லலாம்.
முடிவில் மக்கள் கீழ்கண்டவாறு ஆர்ப்பரிக்கலாம். அதாவது ஃபாதர் இப்ப சொல்றாரு, இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும் அப்படின்னு சொல்லி அந்த திருமேனி துகிலின் மீது வைக்கும் பொழுது மக்கள் ஆர்ப்பரித்து சொல்வது என்ன தெரியுமா? இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. எவ்வளவு அழகான ஜெபம், எவ்வளவு அழகான ஒரு பொருள் நம்மளுடைய திருப்பலியில. அன்பார்ந்தவர்களே, கொடுங்கள், ஆண்டவர் 1000 மடங்காக திருப்பி தருவார், மேன்மையாக திருப்பி தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் 5 அப்பத்தை கொடுத்த போது 5000 பேருக்கு மேல கொடுத்தவர். நீங்க கொடுத்தாதான் அவரால் அதை மாற்றி தர முடியும். நான் என்னுடையது அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேனா, சுயநலத்தோட வச்சுக்கிட்டேனா ஆண்டவரால் மாற்ற முடியாது. அதனால காணிக்கையாக கொடுங்கள். காணிக்கை பலிப்பொருளாக மாறும், பலிப்பொருள் மேன்மையாக மாறும். கொடுத்தால் ஆண்டவரால் மாற்றி தர முடியும், கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவரால் மாற்றி தர முடியாது. அப்போ ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு தரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொடுங்க. நீங்க கொடுக்க போறதும் ஆண்டவர் கொடுத்ததாங்க, கொடுக்காததாக கிடையாது. ஸோ ஆண்டவர் கொடுக்காமலா எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவருக்கே கொடுங்க. அதனால தானே நம்ம ஒரு கார் வாங்கினா பிளஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரோம். ஒரு பைக் வாங்கினீங்கன்னா பிளஸ் பண்ண கொண்டு வரீங்க. ஒரு 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 ஏதாவது ஒரு பொருள், ஒரு வீடை நீங்கள் கட்டினீங்கன்னா அதை பிளஸ் பண்ண ஃபாதரை கூப்பிடுறீங்க. எதுவுமே ஒரு ஜெபமாலை வாங்கினா பிளஸ் பண்ணுறீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய உழைப்பால் நான் வாங்கின பொருள், ஆனால் அதை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் யூஸ் பண்ண போறீங்க, அதை வேற யாருமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். உங்களுடைய நத்தானியேலை ஆசீர்வதித்து தருவார். பிலிப்பை கண்ட பொழுது ஆண்டவர் பிலிப்பை தான் கூப்பிட்டார். ஆனால் பிலிப்பு போய் நத்தானியலிடம், நான் ஒருத்தரை கண்டேன், மெஸ்ஸியா வா அப்படின்னார். நத்தானியேலை ஆசீர்வதித்து திரும்ப கொடுத்தார். ஸோ உன்னுடைய ஃப்ரெண்டு தான், ஆனால் ஆசீர்வதித்த ஃப்ரெண்டு வித்தியாசமாக இருப்பாங்க. ஆசீர்வதித்த வீடு வித்தியாசமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிஸ்னஸ் வித்தியாசமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட வாகனம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் திருமணங்கள் திருப்பலியில் உங்களுடைய பலிப்பீடத்துக்கு முன்னால் நடக்கணும். ஆண்டவருடைய பலிப்பீடத்துக்கு முன்னால் நடக்கணும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நடக்கக்கூடாது. உங்களுடைய திருமண உறவுகளை ஆரம்பிக்க வேண்டிய இடம் ஆண்டவர் முன்னால். ஆண்டவர் முன்னால் ஆசீர்வதிச்சுட்டு வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையை செய்யும். சிந்தித்து பாருங்கள். திருப்பலியில் பொருத்தமான முறையில், அர்த்த முறையில் கொண்டாடுங்கள். அப்பம் என்பது உங்களுடைய அந்த வேதனை, உங்களுடைய துன்பம், உங்களுடைய தேவை அனைத்துமே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்பதுதான். பல மனிதர்களையும் நீங்கள் அங்கே கொண்டு வரீங்க, பல உழைப்புகளை கொண்டு வரீங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.